ஹலோ எவ்ரிவான். என்னடா பேக்ரவுண்டு மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குற அந்த 1000 பேர் 2000 பேர் கம்மி நம்பர்ஸ் தான். வர்ச்சுவலாக நம்ம பார்த்தா அது வந்து நம்பர்ஸ் கம்மி தான். அதே நம்ம வந்து 2000 பேர் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியும். நிறையா பேர் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம வர்ச்சுவலாக பார்க்குறனால அது நம்மளுக்கு கம்மியாக தெரியுது. நம்ம சேனலுக்கு அந்த 2000 நம்பர்ஸ் பெருசு தான். இப்போ அந்த 2000 பேர் வந்து நினைப்பாங்க, என்னடா பேக்ரவுண்டு மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் டெய்லி நம்ம வந்து அந்த ஃபார்மல் கெட்டப்பில் அந்த ஒரு சேரு, அதுக்கப்புறம் ஒரு லைட்டு, ஒரு கேமரா, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட்டு, அதே பேக்ரவுண்டில் பேசி பேசி எனக்கு போர் அடிச்சு போச்சு. சரி, இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுவும் இல்லாமல் பக்ரீதுங்க, ஈது. ஸோ ஹாலிடே மூடில் இருந்தேன். சரி, நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று காலையிலேயே எந்திரிச்சு என்ன கண்டென்ட் இருக்குதோ இன்னைக்கு என்ன பேசலாம்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த அதுக்கப்புறம் மிச்ச நாள் அந்த ஃபுல் டே வந்து ஹோல் டே வந்து ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் வந்து நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ அந்த வீடியோவை வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. என்னென்னமோ பேசுறது தான் இந்த வீடியோ. சும்மா ஒரு கேஷுவலாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ரொட்டீன் இருக்கும். இன்னைக்கு சரி என்ன பண்ணலாம், காலையிலேயே நம்ம எந்திரிச்சு போட்டுருவோம் சொல்லிட்டு ஒரு 5:30 மணிக்கு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வீடியோ போடலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வேற ஈது, நான் சொன்ன மாதிரி பக்ரீத்தில். சரி, இது இப்போ என்ன போடலான்னு சொல்லிட்டு நானும் கண்டென்ட் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் இல்லாமல் நான் வீடியோ போடலாம் இல்லை போடலைன்னு இல்லை. விஜய் மல்லையா வந்துட்டாப்ல. விஜய் மல்லையா என்னென்ன பண்ணிட்டு போனாரு. இப்போ வந்து வேற வேற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கலாம். ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை பெரிய வக்கத்தயார் ஓட்டிக்கிட்டு இருக்குது அங்கே அமெரிக்காவில். அதை பற்றி கூட பேசியிருக்கலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. கண்டென்ட் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிடே மூடில் நம்ம வீடியோ போடுவோம். கேஷுவலாக ஒரு ஓப்பனாக ஒரு சும்மா அப்படி பேசிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அதுலேயும் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி காலையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டேய் இன்னைக்கு லீவ் விட்றா, என்னடா டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறா, இன்னைக்காச்சும் லீவ் விட்றா அப்படின்ட்டு சொல்லிச்சு எங்கள் சித்தி காலையில். சரி, ஒரு ஹாலிடே மூடில் வீடியோ போட்டால் எப்படி இருக்கும், மூடே இல்லாமல் ஒரு ஹாலிடே டைமில் வீடியோ போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, கேஷுவலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான். ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணதெல்லாம் பெரிய இடத்துக்குலாம் ஒன்றும் போகல. வீட்டில் இருந்து மேலே மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பக்ரீது. ஸோ இந்த பக்ரீதை பற்றி ஏதாச்சும் சும்மா அப்படியே ஷேர் பண்ணிவிடுவோம். ஃபார்மலாக இல்லை, ஃபார்மலாக டெய்லி இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம வீடியோ சேனலில். ஸோ ஒரு இன்ஃபார்மலாக கேஷுவலாக பேசினா எப்படி இருக்கும், ஃபார்மலாக இல்லாமல், அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பக்ரீத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே நான் போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பக்ரீதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வீட்டில் ஆளுங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வீட்டு ஆளுங்கள்லாம், இல்லைடா அதை பற்றிலாம் பேசாத, அது வந்து ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கும், அது வந்து மதத்தை சார்ந்து நீ வந்து பேசுகிற, நீ வந்து ஒரு இது மாதிரி தானே, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனல் மாதிரி தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட சேனல் வந்து மீடியா கிடையாது, இன்ஃபர்மேட்டிவ் சேனல்லாம் கிடையாது. கேஷுவலாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சேனல் மேக் பண்ணேன், ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேஷுவலாக என்னோட பர்சனல் சேனல் தான் இது, வந்து மீடியா சேனல்லாம் கிடையாது இந்த. ஸோ இதே பேசுவோமே, ஏன் தப்பாயிர போகுது. வீட்டாளுங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து தப்பாக போயிடும், அது மாதிரி பேசாத, நீ ஒரு பக்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கமாக பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. இந்த பக்ரீத்து இது ஒரு ஸ்டோரி, இது வந்து முஸ்லீம் எங்கள் இதை பற்றி ஒரு ஸ்டோரி, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான், இதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் ஏதாச்சும் கிடச்சி, இந்து மதத்தை பற்றி ஏதாவது கிடச்சிச்சு, ராமர் கதை ஏதாச்சும் கிடச்சிச்சு, இல்லை கிறிஸ்டியானிட்டியில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை நான் என் வீடியோ சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான், என்னோட சேனல் இது, நான் கேஷுவலாக ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் இது வந்து ஒரு சைடு கிடையாது, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், பக்ரீதை பற்றி எங்களோட ரிலீஜனை பற்றி ஷேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு பக்ரீது அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் என்ன தெரியும், பல பேர்த்துக்கு பக்ரீதுனா வெறும் இது ஆடை இருக்கிறது, ஆடை எடுத்து பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது இந்து மதப்படி வந்து பலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு நேர்ந்து விடுறது பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து குர்பானி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம்.
கடவுளுக்காக குர்பானி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ப்ராக்டிஸ் எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் வந்து எங்கள் இது ஜென்ரேஷனில் நாங்கள் எங்கள் ஏஜில் வந்து நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு லீடராக யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபெட் முகமதை வந்து நாங்கள் ஒரு லீடராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி இருக்கணும் ரிலிஜனில், இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு மெசஞ்சர், ஆக்சுவலாக ஒரு மெசஞ்சர். அவர் வந்து கடவுள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார், எங்களுக்கு வழி நடத்தினார் மெசஞ்சர் ப்ராஃபெட் முகமது. அதே மாதிரி ஒரு ப்ராஃபெட் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து இப்ராஹிம் நபி. அவங்க ஏஜில் தான், அவங்க எறால தான், ஏஜ்னு சொல்ல முடியாது, எறா, ஓகே, அவங்க எறால தான் இந்த இது வந்துருச்சு, இந்த பக்ரீத் ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சு. அது எப்படி ஆக்சுவலாக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா, இப்ராஹிம் நபி வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு நபி நாங்கள் சொல்லுவோம், நபின்னு சொல்லுவோம் நாங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இது இல்லை, பிள்ளை இல்லாதனால அவங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக கழிச்சு பிள்ளையே இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு ஏஜுக்கு போயிடுறாங்க, முதுமையான ஏஜ் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. அந்த டைம்லேயும் அவங்க வந்து நம்பிக்கை இழக்காமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரார்த்தனை பண்ணுற போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கடவுள் வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிடுறாரு. அவங்க கேட்ட அந்த இதுக்கு வந்து கூலி கொடுத்துட்றாரு. ஒரு புள்ள ஒன்று கொடுக்குறாரு. அந்த பிள்ளையோட பேர் வந்து இஸ்மாயில். அவங்களும் நபி தான், அவங்களும் ப்ராஃபிட் தான். இப்ராஹிம் நபி அவங்களும் ப்ராஃபிட் தான், அவங்களும் மெசஞ்சர் தான், இவங்களும் ப்ராஃபிட் தான், இஸ்மாயில் நபின்னு சொல்லிட்டு அவங்களோட பிள்ளை. அந்த மாதிரி ரொம்ப வருஷமா தவ இருந்து கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கடவுள் வந்து இவர் இப்ராஹிம் நபி கனவுல வந்து சொல்றாரு, இப்ராஹிம, நீ வந்து நான் உனக்கு கொடுத்தல பிள்ளை அந்த இஸ்மாயில போய் எனக்கு பலி கொடுத்துருவோம், அந்த நாங்கள் குர்பானி கொடுக்குறோம்னா அந்த மாதிரி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கடவுளை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ராஹிம் நபி சொல்றாரு. உடனே கடவுள் சொன்ன மறுபேச்சை தட்டாம இதை வந்து இஸ்மாயில் நபிகிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கனவு நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் நபிகிட்ட இவர் இப்ராஹிம் அப்பா வந்து போய் சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க வந்து கொஞ்சம் கூட தாமதிக்காம, யாரு இஸ்மாயில் நபி கொஞ்சம் கூட தாமதிக்காம, நாங்க சரி கடவுள் எப்படி சொன்னாரோ, கடவுள்லாம் அல்லாஹ், நாங்க வந்து அல்லான்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் வந்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுங்க, அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஓகே சொல்லிடுறாரு, நிறைவேற்றுங்கன்னு சொல்லிடுறாரு, ப்ரொசீடுன்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்கள வந்து அறுக்கறதுக்கு போறாங்க. இதுல வந்து பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. கத்தி எடுத்து அறுக்க போனாங்க, அறுக்கல, கத்தி அறுக்கல, 3 வாட்டி கத்தி அறுக்கல, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதை பத்தி பர்டிகுலரா எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் அந்த ஷார்ட்டா இது மட்டும் சொல்லிடுறேன், மேட்டரை மட்டும் சொல்லிடுறேன். அங்க வந்து அறுக்க போறாங்க, இதாகல, அறுக்கல. அவங்க அந்த டைம்ல நிறுத்துன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து என்ன சொல்றாரு, கடவுள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை இறக்குறாரு, இந்த ஒரு அனிமலை இறக்குறாரு. நான் வந்து உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் தான் வச்சேன், நீ வந்து கடவுளோட வார்த்தையை வந்து பின்பற்றுறியா, கடவுள் என்ன சொல்றாரோ அதை வந்து நிறைவேற்றியான்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு டெஸ்ட் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கிட்ட சொல்றாரு கடவுள், அல்லாஹ் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த இதை இருக்கிறாரு, அனிமல் இருக்கிறாரு. இவர் இனிமேல் சாக்ரிஃபைஸுக்கு, இந்த குர்பானி நாங்கள் சொன்னோம்னா சாக்ரிஃபைஸ்க்கு வந்து இதை கொடுங்க, இந்த ஆடை வந்து அறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்போலேருந்து ஆரம்பிக்குது. 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்குது, அந்த நபிகள் காலத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதை வந்து இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரோம். ஆக்சுவலாக இந்த இது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, துல்ஹஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். துல்ஹஜ் மாதம் அப்படிங்குவோம், இந்த மந்த், அரபிக் மந்த். இது வந்து இந்த மாதத்துல தான் இந்த பக்ரீத் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி குர்பானி கொடுப்போம், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் நாங்கள். இதுலேருந்து என்ன ரிமைண்ட் பண்ண வராங்கன்னா, அல்லாஹ்வா இருக்கட்டும், என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வராங்கன்னா, அல்லாஹ் கடவுள் கடவுள் வந்து கருணை உள்ளவர், மெர்சி உள்ளவர். கடவுள் என்ன சொன்னாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து கடவுளோட ஆர்டரை வந்து ஒபே பண்ணணும். அதை வந்து சிம்பாலிக்காக காட்டி கொடுக்குற விதமாக தான் அந்த சின்னோரி வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாக்ரிஃபைஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பக்ரீத்தை பற்றி, பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பக்ரீத்தை பற்றி. அண்ட் இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஹஜ்ஜுக்கும் போவோம், இந்த மக்காவுக்கு போவோம். ஹஜ்ஜுனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஹஜ்ஜுக்கு போவோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு அங்கே வந்து 3 டைப் ஆஃப் ஹஜ் இருக்குது. ஹஜ்ஜுக்கு போகிறதா, அந்த மக்காவுக்கு போகிறதுனா 3 டைப் ஆஃப் ஹஜ் இருக்குது. பர்டிகுலராக இந்த துல்ஹஜ் மாதத்துல தான் போவோம்.
3 டைப் ஆஃப் மக்கா வந்து அத பத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தனி வீடியோவா போடணும். அத பத்திலாம் சொல்ல வேணாம். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிர்றேன். என்னன்னா, அங்க வந்து அந்த 3 டைப் ஆஃப் ஹஜ் நான் சொன்னேன்ல, 3 டைப் ஆஃப் ஹஜ்னா, ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹஜ்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு இத வந்து அனிமல் வந்து நாங்க வந்து கடவுளுக்கு அங்க குடுக்கணும். அறுத்து குடுக்கணும். இந்த குர்பானி குடுக்கணும். மிச்சம் 2 டைப் ஆஃப் ஹஜ்ல வந்து ஆ சரி. ஒரு டைப் ஆஃப் ஹஜ்ல வந்து கடவுளுக்கு வந்து இது கிடையாது. இந்த குர்பானி குடுக்க தேவையில்ல. 2 டைப் ஆஃப் ஹஜ்ஜுக்கு 2 டைப் ஆஃப் ஹஜ் பண்ணோம்னா, நாங்க வந்து இந்த குர்பானி குடுக்கணும். அதுவும் வந்து இதுதான் ஆப்ஷனல் தான். அதிலயும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இதுதான் இத பத்தி ஷார்ட்டான ஹஜ்ஜ பத்தி ஷார்ட்டான இது. இத எதுக்கு நான் சொல்றேன்னா, பிகாஸ் இந்த துல்ஹஜ் மாசத்துல தான் இந்த பக்ரீத்த நாங்க செலிப்ரேட் பண்றோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த ஹஜ் பயணமும் நாங்க போவோம். ஸோ இது 2த்த பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. இத பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தனியா தான் போடணும். இந்த 3 டைப் ஆஃப் ஹஜ்ன்னு சொல்லிட்டு அது தனியா போடணும். அது வந்து இன்டெப்த்தா சொல்லணும். அது வந்து எதனாச்சும் நான் மாத்தி சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்பயே வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. மாத்தி சொல்லிவிட்டேன்னா அது வந்து ரொம்ப ராங் ஆயிரும். ஸோ அத வந்து நான் சொல்ல விரும்பல. இதுதான் ஒரு ஷார்ட்டான ஸ்வீட்டு. இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான். இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறேன். இன்ஃபர்மேஷன் தான். இது தெரிஞ்சுக்கிறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும். இது வந்து ஒரு ரிலிஜன பத்தி நீ பேசுற. அது வந்து தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட பர்சனல் சேனலு. அதில தப்பா போறக்கு ஒண்ணும் இல்ல. நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி தான். எனக்கு நான் ஏதாச்சும் ஒரு பகவத்கீதை ஏதாச்சும் படிச்சேன்னா, அதில ஏதாச்சும் ராமர் காலம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத பத்தி ஷேர் பண்ண போறேன். படிக்கிறேன் நான் ஷேர் பண்றேன். படிக்கக்கூடாதுலாம் இல்லையே. இன்ஃபர்மேஷன தான் நான் கலெக்ட் பண்றேன். இதில எந்த தப்பும் எனக்கு தெரியலையே. பைபிள படிக்கக்கூடாதுன்னு கிடையாதே. பைபிள படிக்கிறேன். அங்க வந்து இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான். குரானும் நீங்க படிக்கலாம். யார் வேணா குரான படிக்கலாம். குரான எல்லாருமே படிக்கணும். படிக்கலாம். அதில வந்து ஒண்ணும் தப்பான விஷயம்லாம் கிடையாது. தப்பான செயல் எதுவுமே கிடையாது. இத வந்து எல்லாருமே பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி ஆளுங்க தான் சொல்லுவாங்க. அது பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நான் பகவத்கீதா படிக்கலாம். நான் வந்து இது கூட படிக்கலாம். வே வ அது என்னது பைபிள கூட படிக்கலாம். இந்த மாரி எல்லாத்தையும் படிக்கலாம். நாலேட்ஜ் தானே கலெக்ட் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்குது? அப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்னைய கேட்டீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிளைண்டா ஒரு ரிலிஜன ஃபாலோ பண்றதுக்கும், இந்த மாரி கம்பேர் பண்ணி, ஓ! இந்த மாரி நாலேட்ஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. குரான்லேருந்து எனக்கு இந்த மாரி நாலேட்ஜ் கிடைச்சிருக்குது. பைபிள்லேருந்து இந்த மாரி நாலேட்ஜ் கிடைச்சிருக்குது. நாலேட்ஜ் ப ப கிடைச்சதுக்கு அப்புறம் அத கம்பேர் பண்ணி ஒரு செலக்ட்டா நம்ம வந்து ஒரு பாதையில போறது வந்து ஒரு கரெக்ட்டான செயலா இருக்கும். அத விட்டுட்டு பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்றது எனக்கு கரெக்ட்டா இல்ல. ஆனா பல பேர் சொல்லுவாங்க, அத பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி இத அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு ஹாலிடே மூட்ல இருக்கிறோம். கேஷுவலா மாடியில போய் பேசுவோமே. நம்மளுக்கும் 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி தானே. 3000 பேத்த நம்ம வந்து நிப்பாட்டிட்டு ஒரு இதுல கிரவுண்ட்ல நிப்பாட்டிட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஷிவரிங் ஆயிரும். ஏதோ கேமரா இருக்குது. யாருமே இல்ல. நம்ம வந்து கேஷுவலா பேசிட்டு போறோம். 3000 பேர் முன்னாடி நின்னு பேசுவோம்னா என்னன்னு தெரியல எனக்கு. பேசுவோம்னா அது வந்து 3000 பேர் நம்மளுக்கு ஹியூஜா தெரிவாங்க. பிசிக்கலா, வர்ச்சுவலா கிடையாது. அ அவ்வளோதான். அதனால தான் இதையும் ஷேர் பண்ணுவோம். நம்மள்ட்ட கம்யூனிட்டி இருக்கு. நம்மளும் கேஷுவலா ஒரு கனெக்ட் ஆவோம். ஷேர் பண்ணுவோம் இன்ஃபர்மேஷனு கேஷுவலா ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். அண்ட் எனக்கு டிராவல் விளாகிங் ஏதாச்சும் போடலான்னு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பெரிய வேலை, பெரிய தலைவலிங்க அதெல்லாம். போகணும், அங்க கேமரா வைக்கணும், இங்க கேமரா வைக்கணும், அங்க பிடிக்கணும், இங்க பிடிக்கணும். அப்பப்ப இந்த டிராவல் விளாகர்ஸ்லாம் எப்படிதான் போடுறாங்களோ, எதுக்கு நான் டிராவல் விளாகிங் பத்தி பேசுறேன்னா, பிகாஸ் நான் அடிக்கடி எங்கனா சுத்திக்கிட்டே இருப்பேன். நான் போடுற வீடியோஸ்ல ஒரு வாரத்துல 2, 3 வீடியோவாதும் இதாயிரும். ஸ்கெட்யூல் பண்ணி தான் வச்சு போடுவேன். ஏன்னா அன்னன்னைக்கு நான் புடிச்சு போட மாட்டேன். எதனால ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி எங்கனா சுத்திக்கிட்டே இருப்பேன். முந்தாநேத்து இல்லங்க. ஒரு போன வாரம் கூட ஹுப்ளிக்கு போயிருந்தேன். அப்பதான் என்ட்ட வீடியோஸ் எதுவுமே இல்ல. சரி அங்கேயே போய் புடிச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு போட்டேன். அங்க போயிட்டு வெளியில 2, 3 இடத்துல ஷூட் பண்ணேங்க வீடியோ. 2 ஹோட்டல்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணேன். அவுட்டோர்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணேன். ரோட்ல போகும்போது நான் வந்து ஹுப்ளிக்கு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ புடிக்கவே எனக்கு தெரியல. சரி நம்ம இது செட் ஆவாது. நம்ம உட்காந்து பேசுறது தான் கரெக்ட். இதுதான் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு அத அப்படியே விட்டுட்டேன். அதனால டிராவல் விளாகிங் அதெல்லாம் போடுறதில்ல. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னோட ரொட்டீன் பத்தியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பக்ரீது. அண்ட் பக்ரீத்த பத்தி, இந்த சாக்ரிஃபைஸ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இது மூலியமா பாஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த யாசர், இன்ட்ரோ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. பாய். டேக் கேர்.
பாத்தீங்களா? இந்த மாரி ஏகப்பட்ட கட்ஸ் வருங்க. ஏகப்பட்ட கட்டு, ஏகப்பட்ட இது வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எல்லா கன்டென்ட் கிரியேட்டரும் அப்படிதான். நான் வந்து அவ்வளோ பெரிய கன்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. அதனால கேஷுவலா வீடியோ போட்டா எப்படி இருக்கும்? என்ன நம்மள நம்பி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கேஷுவலா போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஒரு ரஃப்பான வீடியோ. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. அதுக்கப்புறம் வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. டேக் கேர். பாய். நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நம்ம ரெகுலர் பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபார்மல் லுக்ல நாளைக்கு வீடியோ பார்ப்போம். டேக் கேர். பாய்.